வழக்கமாக நம்ம ரெண்டு வெக்டாருக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிளை ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு வெக்டாருக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ணிடலாம். பட் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு வெக்டாரோடைய கோடெர்மினல் ஆங்கிளை தான் ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது ரெண்டு வெக்டாரோட டெய்லும் இன்டர்செக்ட் ஆகிற ஆங்கிளை தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இதில் இந்த ஆங்கிளை தான் ஃபைண்ட் பண்ணணும். பட் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடைக்காது. பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கோடெர்மினல் ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ், அதாவது ரெண்டு டெய்லும் இன்டர்செக்ட் ஆகிற ஆங்கிளை தான் ஃபைண்ட் பண்ண முடியும். பட் இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டு டெய்லும் இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ நம்ம இந்த வெக்டாரை மூவ் பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் தான் கிடைக்கும். பட் நமக்கு இந்த ஆங்கிள் தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க நமக்கு ஃபைண்ட் பண்ண ஆங்கிளை பையோட சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆங்கிள் கிடச்சிரும்.